வீட்டுக்காரர் சொர்ணாச்சி, என்னடா இந்த பொம்பளை இத்தனை கண்டிஷன் போறாளேன்னு வருத்தப்படாதீயே. எதையுமே கராரா பேசுறது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன சொல்லுதிய? சரிதான், சொல்லுங்க. பம்ப் அடிக்கும்போது மெதுவாக அடிக்கணும், டக்கு புக்குன்னு அடிக்கக்கூடாது. பம்புக்கு வாசர் போடணும்னா வாடகைக்கு குடியிருக்கிறாக தான் துட்டு போட்டு வாசர் வாங்கி போடணும். என்ன சொல்லுதிய? சரி சொல்லுங்க. ராத்திரி 9 மணிக்குள்ள யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துடணும். சரியா 9னா 9க்கு தலைவாசல் கதவை சாத்திடுவேன். அப்புறமா அம்மானாலும் முடியாது, ஐயானாலும் திறக்க முடியாது. கதவை தாழ்பால் போட்டு சாவியை நான் வச்சுப்பேன். 9 மணிக்கே வெளியே கதவை பூட்டிடுவீங்களா? ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட கதவை திறக்க மாட்டீங்களா? அதே தானையா இத்தனை நேரமும் சொல்லுதேன். விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன கதையெல்லாம் பேசுறிய. என்ன சொல்லுதிய? சரி சொல்லுங்கம்மா. வீட்டுக்குள்ளே கண்ட இடத்துலையும் ஆணி அடிக்கக்கூடாது, விறகு அடுப்பு வச்சு சமையல் பண்ணக்கூடாது, சமையல் கட்டில் ஒரு பொட்டு கறியை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. என்ன சொல்லுதிய? சொல்லுங்கம்மா. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் குடி வர்றதுக்கு முன்னாலேயே பேசிக்கிட்டா உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது பாருங்க. என்ன சொல்லுதிய? சொன்னாதாச்சே 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை. என்ன சொல்லுதிய? என்ன சொல்லுதிய என்று எதிரே இருப்பவரை கேட்டுக்கொள்வார். அப்படி ஒரு பழக்கம். சொல்லுங்கம்மா. ஆ, சொல்ல மறந்துட்டேன். துணிமணிகளை மொட்டை மாடியில் கொண்டு போய் காய போடக்கூடாது. மொட்டை மாடிக்கு யாரும் போகவே கூடாது. பட்டல் போடுதேன், துணி காய போட்டேன், வீட்டுக்கு வந்த விருந்தாளிக படுக்க வைக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன சொல்லுதிய? இத்தனை கண்டிஷனுக்கும் ஒத்து வரதா இருந்தா மவராசனா வாங்க. சொல்ல மறந்துட்டேனே. விருந்துன்னு ஊரில் பட்ட ஆட்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடப்படாது. ஏதோ ஒரு ஒரு ஆள் 2 ஆள் வந்தால் பரவாயில்ல. அதுவும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் தங்கியிருக்கலாம். ஒரேடியா மாதக்கணக்கில் டேரா போட்டு உட்காந்தா நீங்கள் தான் அடுத்த மாதமே வீட்டை கழிவு பண்ணணும். என்ன சொல்லுதிய? சரிம்மா சொல்லுங்க. என்னடா இந்த வீட்டுக்கார ஆச்சு கண்டிஷன் மேல் கண்டிஷனா போடுதானேன்னு பார்க்காதீங்க. நாளையும் பின்னையும் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். பாருங்க, எனக்கு இந்த வீட்டு வாடகை வந்து நான் வயிறு நிறையணுங்கிறது இல்லை. என் மாமா மிலிட்ரியில் இருக்கிறான். எங்கள் வீட்டு ஐயா நைனாகுளம் பக்கத்தில் 4 மரக்க வதைப்பாடும் பேங்கில் 2,00,000 ரூபாயும் விட்டுட்டு தான் மண்டையை போட்டாங்க. அந்த அதிகாரி இருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்து நின்று பேசுவேனா? அது கிடைக்கட்டும். என் கதை என்னோட இத்தனை கண்டிஷன் இருக்குது. சம்மதனா வாங்க. இங்கே இருக்க 8 கொடுத்தனங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. என்ன சொல்லுதிய? சரிம்மா. வீட்டு வாடகை வாடகை 200 ரூபா, 2000 ரூபா அட்வான்ஸ் போகும்போது தான் திருப்பி தருவேன். வீட்டை காலி பண்ணணும்னா 1 மாதத்துக்கு முந்தையே அட்வான்ஸாக வீட்டை காலி பண்ண போகிறேன்னு சொல்லி புறணும். என்ன சொல்லுதிய? அந்த பக்கம் பதில் இல்லை. சிறிது நேர மௌனத்திற்கு பின்னர், அட்வான்ஸ் தான் கொஞ்சம். ஐயா, அதான் சொல்லிட்டேனே, காலனா கூட குறைக்கிறதுக்கு இல்லை, இஷ்டம்னா வாங்க. என்ன சொல்லுதிய? ரொம்ப சரிங்க. நல்ல நாள் பார்த்து வந்துடுறோம். நாளைக்கு காலம் வர அட்வான்ஸ் தந்துடுறோம். சொல்லுதேன்னு கோச்சிக்கிறாதீங்க. நீங்கள் அட்வான்ஸ் தர்றதுக்கு முந்தி யாராவது வந்து தந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வீடு பொறவு வந்து என்ன ஆச்சு, வீட்டை விட்டுட்டீங்கன்னு கேளாதீங்க. சம்மதமா? என்ன சொல்லுதிய? சரிம்மா. காலையிலே 8-8:30 வந்து தந்துடுறோம். மவராசனா போயிட்டு வாங்க. சொர்ணாச்சி வளவு என்கிற அந்த வீடுகளுக்கு குடிவருகிற நபர்கள் இன்னும் சில விசித்திரமான கண்டிஷன்களுக்கும் ஆளாக வேண்டும். அந்த கண்டிஷன்களுக்கெல்லாம் வீட்டுக்கு குடி வந்த பிறகுதான் அனுபவத்தில் ஒவ்வொன்றாக தெரிய வரும். ஆட்சியின் கெடுபிடிகளை பற்றி திருநெல்வேலி டவுனில் கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. ஐயோ, நீங்கள் சொர்ணாத்திச்சி வீட்டு வளவுலையா குடியிருக்கிறீங்க? அடப்பாவமே, உட்கார்ந்தா குத்தம், நின்னா குத்தாம்பாளே அந்த ஆட்சி. இன்று சொர்ணாத்திச்சி வீட்டில் குடியிருக்கிற ஜீவன்களே ஏதோ கூண்டுக்குள் அடைபட்டிருக்கிற மிருகங்களை பரிதாபத்துடன் பார்க்கிற மாதிரி பார்ப்பார்கள். ஆனால் ஆட்சியின் அத்தனை கெடிபிடிகளுக்கும் மசிந்து கொடுத்து அந்த வளைவில் குடியிருக்க காரணம் தண்ணீர் வசதி. பம்பில் எந்த நேரமும் தண்ணீர் வரும். காலையில் ஆற்றுக்கு குளிக்கப் போவதற்கும் ரொம்ப சௌரியம். நெல்லையப்பர் கோவில், காய்கறி மார்க்கெட், பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்தில்தான்.
இந்த சௌரியங்கள் சொர்ணாச்சி தரும் கெடுபிடிகளை மறக்கடிக்க செய்து விடுகின்றன. எல்லா வீடுகளையும் வாடகைக்கு விட்டுவிட்ட சொர்ணாச்சி மாடியில் ரெண்டே ரெண்டு அறைகளை மட்டும் தனக்கென்று வைத்து கொண்டாள். ஓர் அறையில் மிலிட்ரியில் இருக்கிற அவளுடைய ஒரே மகனுடைய மிலிட்ரி ட்ரங்க் பெட்டிகளும் புழங்காத ஜாமான்களும் கிடக்கும் இன்னொரு அறையை தான் புழுங்கி வந்தாள். எல்லா வீடுகளுமாக 2000 ரூபாய் வரை வாடகை வருகிறது என்றாலும் ஆச்சி தன் வீட்டில் சமையல் செய்வதை பார்க்கவே முடியாது. காலையில் மட்டும் யாராவது பையன்களை அனுப்பி ஹோட்டலில் இட்லி வாங்கி சாப்பிடுவாள். மதியமும் இரவு சாப்பாடும் அநேகமாக அங்கே வாடகைக்கு குடியிருக்கிற குடித்தனக்காரர்கள் வீட்டிலேயோ அல்லது உறவினர் வீட்டிலோ தான் நடக்கும். மனிதர்களுக்கு வம்பளுக்கு பலகீனம் உண்டு என்பது ஆட்சிக்கு தெரியும். யார் யாருக்கு எந்த மாதிரி வம்புகள் பிடிக்கும் என்பது ஆட்சிக்கு கரதர பாடம். இரண்டாவது வீட்டில் குடியிருக்கிற கோமதி நாயகமும் அவர் பெண்ஜாதியும் சினிமா பைத்தியங்கள். அவர்கள் வீட்டுக்கு போனால் தியாகராஜ பாகவ காலத்து சினிமா கிசுகிசு வரை அவிழ்த்து விடுவாள். குலாடி வீட்டில் இருக்கிற கௌரிக்கு வீப்பனை தெருவில் குடியிருக்கிற அவள் நாத்தனாரை பற்றி பேச ஆரம்பித்தாலே போதும், சோறு தண்ணி கூட வேண்டாம். சொர்ணா அச்சி அவள் நாத்தனாரின் நடை உடை பாவனைகளை கேலி பண்ணி கௌரியை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தி விடுவாள். அதற்குள் சாப்பாட்டு நேரமே வந்துவிடும். ஏல பாத்தியா, பேசிக்கிட்டு இருந்ததுல நேர காலப்பும் தெரியல, இரு போய் 2 வாய் சோத்து அள்ளி போட்டுட்டு வரேன் என்று மெதுவாக எழுந்திருப்பாள். தவறு எழுந்திருக்கிற மாதிரி பாவனை செய்வாள். கௌரி விடுவாளா? அவள் மனதை எல்லாம் சர்க்கரை பாகாக இனிக்க வைத்து விடுகின்ற ஆட்சியின் பேச்சை இன்னும் 2 மணி நேராவது கேட்க வேண்டாமா? 2 வா சோத்தை அள்ளி போகிறதுக்காக நீங்கள் மாடிப்படி ஏறி இறங்கணுமாக்கும். அந்த சோத்தை இங்கே உட்காந்து அள்ளி போட்டாதான் என்னவா என்று தட்டு சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்து ஆட்சியின் முன்னால் வைத்தே விடுவாள். எனக்கு மக இல்லாத குறைய தீர்க்கதான் காந்திமா அம்மனே உன் ரூபத்திலே வந்திருக்காமா என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்து விடுவாள். ராத்திரி சாப்பாட்டுக்கு இதே போல் இன்னொரு கோமதி அல்லது கோமதி நாயத்து வீடு அவர்களுக்கு பிரிய ஆன விஷயத்தை பேசி ஆழக்கிறங்கெடுத்து சாப்பாட்டை முடித்து கொள்வாள். ஆட்சிக்கு தெரிய யாரும் அமிர்தாச்சனமோ விக்ஸோ தேய்த்து விடக்கூடாது. வாசனை எந்த வீட்டிலிருந்து வருகிறது என்று கண்டுபிடித்து அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற பாட்டிலை காலியாகிற வரை அவ்வப்போது வந்து வாங்கி தைலத்தை என்ன மாதிரி தேய்த்து கொள்வாள். குடியிருக்கிறவர்கள் ரேடியோ வைத்திருந்தால் போச்சு. ஆச்சி ஒரு ரேடியோ பைத்தியம். ராத்திரி 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் நேயர் விருப்பத்தில் வாரந்தோறும் திருநெல்வேலி டவுன் சொர்ணாமான் என்கிற நேயரின் பெயர் வாசிக்கப்படுவதை கேட்டிருக்கிறீர்களா? அந்த நேயர் நமது வீட்டுக்கார ஆட்சியே தான். தினசரி சென்னை, திருச்சி, திருநெல்வேலி ரேடியோ நிலையங்களுக்கு 4வது வீட்டில் குடியிருக்கிற அர்ஜுனனின் மகனிடம் சொல்லி தனக்கு பிடித்தமான சினிமா பாடல்களை ஒளிபரப்ப கீற்று காடுகளை தட்டி விட்டு கொண்டிருப்பான். அந்த தெருவில் நேயர் விருப்ப ஆட்சி என்றே ஆட்சிக்கு பெயர் உண்டு. நேயர் விருப்ப நேயராக ஆட்சி இருந்தாலும் ஆட்சியின் வீட்டில் 100 ரூபாய் டிரான்சிஸ்டர் கூட கிடையாது. அப்படியானால் ஆட்சி எப்படி தனக்கு விருப்பமான பாடல்களை ஒளிபரப்பப்படுவதை கேட்கிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம். இதிலும் ஆட்சியின் சாமர்த்தியமே தனிதான். நேயர் விருப்ப நிகழ்ச்சி இருந்ததால் அதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே சாமர்த்தியமாக வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு நம்மை ரேடியோ போட வைத்து விடுவாள். ஆட்சியின் ரேடியோ தொந்தரவு தாங்காமல் வீட்டை காலி செய்து கொண்டு ஓடிய குடும்பங்கள் பல. சில தங்கள் வீட்டிலிருந்து ரேடியோக்களை விற்றுவிட்டார்கள். எல்லா வீடுகளும் தனி மீட்டர் இருக்கிறது என்றாலும் இரவு அக்கால நேரத்தில் எந்த வீட்டிலாவது விளக்கு எரிகிறதா என்று ஆட்சி மோப்பம் பிடிப்பாள். எல்லா போஷன்களும் ஓடு போடுவதை தான். இதனால் வீட்டினுள் விளக்கு எரிந்தால் ஓடுகளுக்கு இடையே உள்ள இடுக்குகளை வழியாக விளக்கு வெளிச்சம் தெரியும். ஏல, இம்புட்டு நேரத்தில் விளக்கு போட்டு என்னம்மா செய்த, விளக்கு அணா என்று ஆட்சியின் குரல் கேட்கும். தனக்கு பிடிக்காத குடித்தனத்தை காலி செய்ய ஆட்சி கையாளும் நடவடிக்கைகள் ரொம்ப டிப்ளமேட்டிக்கானவை. இந்த விஷயத்தில் ராஜதந்திரிகள் எல்லாம் ஆட்சியிடம் கை கட்டி நிற்க வேண்டும். யார் யார் எப்படி என்பதை ஆட்சியின் கூர்மையான அறிவு அவர்களுடன் பழக ஆரம்பித்த சில தினத்துங்களே எடை போட்டு வைத்துவிடும். ஆளுக்கு ஏற்றபடி காலி செய்யும் நடவடிக்கைகளும் இருக்கும். சற்று
படித்தவராக இருந்தால் அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஜாடையாக பேசுவாள், கேலி பேசுவாள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் அவர்களை பற்றி அவதூறுகளை கிளப்பி விட்டு விடுவாள். அந்த வீட்டுக்காரர்கள் பம்பில் தண்ணீர் அடிக்க வந்தால் அவர்கள் காதில் விழுகிற மாதிரி, மனுஷர்கள் தண்ணி அடிச்சா மெதுவாக அடிப்பாங்க, மாடுங்க மாதிரி தண்ணி அடிச்சா பம்பு எத்தனை நாளைக்கு வரும் என்று சத்தம் போட்டு சொல்வாள். கொஞ்சம் உணர்வுள்ள குடுத்தனக்காரர்கள் இந்த அவமரியாதைகளை சகிக்க முடியாமல் காலி செய்து ஓடிவிடுவார்கள். எதற்கும் அசியாத கடோதச்சர் விரட்ட ஆட்சி கையாளும் நடவடிக்கைகள் அவர்களுடைய குணத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வீட்டு புரோக்கர்கள் மாதிரி வீட்டை காலி செய்து தருவதற்கும் பழைய பேட்டைக்கு பக்கத்தில் சில புரோக்கர்கள் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட குடுத்தனக்காரர்கள் வேலைக்கு போய்விட்டு திரும்புகிற வழியில் குளித்துவிட்டு அவர்களை வம்பு சண்டைக்கு இழுப்பார்கள். ஒருத்தன் ஆட்சி வீட்டிலே இருந்துவிட்டு காலி பண்ண மாற்றியா ராஸ்கல் என்று சத்தம் போடுவான். இதற்கு மசியாத ஆளுகளை வீட்டுக்குள் புகுந்து சாமான்களை எடுத்து போட்டு விரட்டி விடுவார்கள். ஆச்சி ஆச்சி, யாரோ உங்கள் வலுவில் வீடு வாடகைக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க, வீடு கிடக்குதா ஆச்சி என்று விசாரிக்கிறார்கள். ஆறுடா, ராமையாவா? உனக்கு இல்லாத வீடாப்பா, வா வந்து பாரு, பிடிச்சிருக்கான்னு பாரு, அப்புறமா வாடகை பற்றி பேசுவோம். சேத்த முந்தி கூட ஒருத்த வந்து பார்த்துட்டு போனாரு, நீயும் பாரு. யாரும் மிந்தி அட்வான்ஸ் தரீங்களோ அவங்களுக்கு தான் வீடு. என்ன சொல்லுத?